அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல மிக முக்கியமான டாபிக் தான் காக்னிசபிள் அண்ட் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். பெருவினாக்கள்லையும் கேட்குறாங்க, சிறுவினாக்கள்லையும் கேட்குறாங்க. தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. செக்ஷன் 2 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் எஃப் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கும், செக்ஷன் 2 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் எல் நான் காக்னிசபிள் அஃபென்ஸும் டிஃபைன் பண்ணுது பிஎன்எஸ்எஸ். வாட் இஸ் காக்னிசபிள் அண்ட் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா, காக்னிசபிள் அஃபென்ஸ் பெருசா, நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் பெருசா? இதற்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் அஃபென்ஸில் மிக தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா பெயிலபிள் அண்ட் நான் பெயிலபிள்னு பார்த்தோம். அந்த வீடியோவுடைய நேர் மாறு தான் இந்த காக்னிசபிள் அண்ட் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான், ஆனால் நேர்மாறுன்றதுன்னா பெயர் மட்டும் மாறிடும். பெயிலபிள் அப்படின்னா எளிய குற்றங்களாக பார்க்கப்படுகிறது, கைது செய்யும் குற்றங்களாக பார்க்கப்படாது. அதில் பெருசாக கைதெல்லாம் செய்ய மாட்டாங்க, பெயிலெலாம் ஈஸியாக கிடைச்சிரும். நான் பெயிலபிளுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் காக்னிசபிள்ன்றது பார்த்தீங்கன்னா கைது செய்யா குற்றங்கள், அதாவது எளிய குற்றங்கள். காக்னிசபிள் அஃபென்ஸ் கொடிய குற்றங்களாக பார்க்கப்படுகின்றது, கைது செய்யக்கூடிய குற்றங்கள். இந்த மாதிரி ரிவர்ஸில் பார்க்கப்படுகிறது தான் இந்த அஃபென்ஸுக்கு உண்டான கான்செப்ட். உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஒரு குற்றம் ஒன்று நடைபெறுகிறது, அந்த குற்றத்திற்கு உண்டான தன்மை அறியப்படுகிறது. தன்மை அறிந்தவுடன் அது எந்த வகையில் சேர்க்கப்படுகிறது, அது காக்னிசபிள் அஃபென்ஸா நான் காக்னிசபிள் அஃபென்ஸா, பெயில் கொடுக்கலாமா பெயில் கொடுக்கக்கூடாதா, இந்த மாதிரியான விவகாரங்களில் இனம் கண்டு பிரிக்கப்படுகிறது அந்த கான்செப்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு எஃப்ஐஆர் ஃப்ரேம் பண்ணும்போது நான் காக்னிசபிள், அதாவது நான் காக்னிசபிள் அஃபென்ஸை ஃப்ரேம் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு செக்ஷனை காக்னிசபிள் அஃபென்ஸில் ஃப்ரேம் பண்ணிவிடுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பெயில் கொடுக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அவர் திருந்துவார், குற்றவாளி இதுக்கப்புறம் குற்றம் செய்ய மாட்டார் அப்படின்றதுக்காக ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதே இந்த பெயிலபிள் நான் பெயிலபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸை ஒரு செக்ஷனை பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிவிடுவாங்க. இதற்கு முந்தின வீடியோவில் பார்த்த அதே கான்செப்ட் தான் இங்கே இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா என்டையர் பிஎன்எஸ்எஸ் உங்களால் மிக நேர்த்தியாக எக்ஸாம் எழுத முடியும். அதே போல் கைது செய்யா குற்றங்கள் அப்படியே மாறி இருக்கு பாருங்கள், அப்படியே மாறி இருக்கு பாருங்கள். ஸ்மால் காஸ் இங்கே இருக்குது, இதுக்கு முந்தின வீடியோவில் இங்கே இருந்துச்சு. சரி, உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம் நான் நம்புகிறேன் நான். சரிங்களா? அதே இதில் இருக்கிற அஞ்சையும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வித குற்றங்களுக்கும், ஈவன் எஃப்ஐஆர்லேருந்து அரெஸ்ட்டிலேருந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது உபயோகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மனப்பாடம் பண்ணால் மட்டும் மிக முக்கியம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுறதுக்கு கற்றுக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு உண்டான மதிப்பெண் மிக எளிமையாக கிடைக்கும். அரியர் அப்படின்ற ஒரு வார்த்தை இனிமேல் சாரதி லா ஸ்டடீஸை பார்க்குறவங்களுக்கு வரவே கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. காக்னிசபிள் அஃபென்ஸ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கமென்ஸ்டு சூமோட்டோ, அதாவது தன்னைத்தானே அது ஏற்படுத்தி கொள்கிறது. ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா கொடிய குற்றங்களாக பார்க்கப்படுகிறது. அந்த குற்றம் நடந்த உடனே யாரும் போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக சூமோட்டோவாக அது கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா காக்னிசபிள் அஃபென்ஸுடைய மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். அதே போல் ஒரு கட்டம் காட்டி நீங்கள் காண்பிக்கணும். காண்பித்த உடனே உங்களுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அகைன் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். காக்னிசபிள் அஃபென்ஸ் கமென்ஸ்டு சூமோட்டோ, தன்னைத்தானே அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டாக ஏற்றுக்கும், யாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த கான்செப்டுக்கெல்லாம். சரி, காக்னிசபிள் அஃபென்ஸுக்கும் நான் காக்னிசபிளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரண்ட் இல்லாமல் கைது செய்ய முடியாது. ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டை பிறப்பிக்கும், அவரை நீங்கள் கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வாரண்ட்டு இல்லாமல் யாரை கைது செய்ய முடியாது? நான் காக்னிசபிள் அஃபென்ஸில் இருக்கிற நபரை கைது செய்ய முடியாது. மேலும் விசாரிக்க நீதிமன்ற அனுமதி வேணும். இவரை விசாரிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீதிமன்றத்திலிருந்து பர்மிஷன் வாங்கி விசாரிப்பாங்க. அப்படியே நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் கிட்ட வாங்க, நீதிமன்றத்தின் முன் அனுமதி இன்றி, நல்லா நோட் பண்ணிக்கணும், நீதிமன்றத்தின் முன் அனுமதி இன்றி வாரண்ட் இல்லாமல் கைது செய்து விசாரணையை தொடங்கலாம். இந்த குற்றங்கள் செய்தவர்களுக்கு வாரண்ட் தேவையில்லை.
உடனே அரெஸ்ட் பண்ணி உடனே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தமாக பார்க்கப்படுகிறது. அப்படின்னா என்னன்னா, காக்னிசபிள் அஃபென்ஸ் கொடிய குற்றங்கள், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் எளிய குற்றங்கள். இதற்குண்டான கேஸ் ஸ்டடி இதற்கு முன்னர் பார்த்த அதே கேஸ் ஸ்டடி தான். சஞ்சய் சந்திரா வெர்சஸ் சிபிஐ அப்படின்ற கேஸ் ஸ்டடியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்க. இந்த கொஸ்டினும் அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. மிக தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் முடியுன்ற நம்பிக்கையோட சாரதி லா ஸ்டடீஸ் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்குது. நன்றி, வணக்கம்.